ஆன்மீக அன்புகளுக்கு எனது காலை வணக்கம். இன்று குரோதி தமிழ் வருடம் வைகாசி மாதம் 9ஆம் தேதி 22/5/2024 மே மாதம் புதன்கிழமை. இன்று வைகாசி விசாகம். வைகாசி விசாகம் ரொம்ப ஒரு அருமையான நாள். என்று உங்களுக்கு அருகில் உள்ள முருகர் கோயிலுக்கு போயிட்டு சாமி தரிசனம் பண்ணுங்கள். நினைத்ததெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு சிறந்த கல்வியோட மன நிம்மதியோட ஒரு வாழ்க்கை அமையத்துக்கு நல்ல ஒரு அருள் கிடைக்கக்கூடிய அருள் பெறக்கூடிய நாளாண்டு அமைது வைகாசி விசாகம். போயிட்டு முருகர் ஆலயத்தில் வழிபடுவது சிறப்பு. உங்களுக்கு இன்றைய நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலை 9:30 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை, மாலை 6:30 7:30 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 12 மணிலிருந்து 1:30 வரை. குளிகை காலை 10:30 12 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 9 மணி வரை. இன்றைய சூலம் வடக்கு திசை, பரிகாரம் பால். இன்றைய சூரிய உதயம் 5:54 இன்றைய திதி இன்று இரவு 7:13 வரை சதுர்தசி, பின்பு பௌர்ணமி. இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 8:12 வரை சுவாதி, பின்பு விசாகம். இன்றைய அமிர்த யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். இன்றைய கரணம் இன்று காலை 6:40 வரை கரசை, பின்பு இரவு 7:13 வரை வனிசை, பின்பு பத்திரை. இன்றைய சந்திராசிரமம் உத்தட்டா நட்சத்திரம். இந்த சந்திராசிரமம் கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்றைய ராசி பலனில் முதல் ராசியாக மேஷ ராசி வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் இன்று முன்னெடுக்கக்கூடிய ஒவ்வொரு செயலும் கொஞ்சம் தாமதம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. தடைகள் கிடையாது, தாமதம் மட்டுமே. ஒரு வேலைக்கு நீங்கள் 8 மணிக்கு கிளம்பிச்சா முடியாது, 9 மணிக்கு கிளம்புங்க. அது ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அது மாதிரி தாமதங்கள் படக்கூடிய தாமதம் நிறைந்த ஒரு நாளாக என்று உங்களுக்கு அமைகிறது. அதனால் தாமதம் இருந்தாலும் அதை மீறி ஒரு வெற்றி நீங்கள் பெறக்கூடிய நாள் உங்களுக்கு. தாமதத்தால் எந்த விதமான மன வருத்தமும் கவலை அடையாதுங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசி நண்பர்களுக்கு இன்று சுபம் நிறைந்த நாளாக அமைகிறது. நீங்கள் எடுக்கின்ற ஒரு செயலையும் ஒரு முயற்சியிலையும் சுபம், நல்ல விஷயங்கள் நடந்து முடிக்கக்கூடிய ஒரு சுபமான நாளாக என்று உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மனக்குழப்பத்தோடு நாள் உங்களுக்கு சொல்லப்படுது. முடியுமா முடியாதா, செய்யலாமா வேண்டாமா, என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம், என்ன நடக்கும், இது மாதிரி தேவையற்ற ஒரு மன குழப்பத்துடன் இருக்கக்கூடிய ஒரு நாள் அமைப்போது. ரொம்ப முக்கியமான விஷயமாக இருந்தது, முக்கியமான செய்தியாக இருந்ததுன்னா நீங்கள் இந்த குழப்பத்தோடு முடிவெடுக்க வேண்டாம். நாளைக்கு சொல்கிறேன்னு சொன்னால் கூட போதும். என்று கொஞ்சம் குழப்பானையில் தான் நீங்கள் இருக்க போகிறீங்க. கடகராசி பார்த்தா கொஞ்சம் ஓய்வு கிடைக்கக்கூடிய நாள். எல்லா வேலையும் முடிச்சிட்டோம், ஃப்ரீ ஆகிட்டேன், நமக்கு ஓய்வு அப்படின்னு கொஞ்சம் மனதுக்கும் உடலுக்கும் ஒரு ஓய்வை கொடுக்கக்கூடிய நாளாக அமைது உங்களுக்கு. 8ல் சனி பகவான், கொஞ்சம் கவனமாக இருப்பது சிறப்பு. சிம்மராசி பார்த்தா உங்களுக்கு பக்தி நிறைந்த நாள். 7ல் சனி பகவான் இருக்கிறதுனால ஏதாவது தடைகள், குறைகள், கஷ்டங்கள் எது இருந்தாலும் பக்தியின் மூலம் அதை மீண்டு வரக்கூடிய, பக்தியின் மூலம் வென்றெடுக்கக்கூடிய, பக்தியின் மூலம் உங்களுடைய அனைத்து கஷ்டங்களை நீக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு பக்தி நிறைந்த அற்புத நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசி பார்த்தோன்னா உங்களுக்கு கொஞ்சம் பேராசை மிகுந்த நாளாக அமைகிறது. என்னடான்னு பார்த்தீங்கன்னா, 10 ரூபா போகணும்னு நினைக்க மாட்டீங்க, 100 ரூபா கிடைக்குன்னு நீங்கள் நினச்சிட்டு கடைசியில் அந்த 10 ரூபா வராத அளவுக்கு உங்களுடைய நிலையை வந்து ஏற்படுவதனால கொஞ்சம் பேராசை மிகுந்த ஒரு நாளாக இந்த நாள் அமைய போகிறவங்களுக்கு. அதனால் கொஞ்சம் பேராசை இல்லாமல் இருப்பது உங்களுக்கு சிறப்பு. அடுத்து பார்த்திங்கன்னு வச்சிங்கன்னா, துலாம் ராசியில் கொஞ்சம் நிம்மதி நிறைந்த நாளாக அமையுது. எல்லா விஷயத்தையும் பார்த்திங்கன்னா ஒரு நிம்மதியான ஒரு அற்புதமான நாளாக அமையுது உங்களுக்கு. அதனால் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத நாளாக என்று உங்களுக்கு அமையுது உங்களுக்கு. விருச்சிக ராசி அன்புக்கு நீங்கள் எது எடுத்தாலும் ஒரு வெற்றி நோக்கி செல்லக்கூடிய வெற்றி நிறைந்த நாளாக அமைகிறதுனால எடுத்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையப்போகிறது. தனுசு ராசி பார்த்தா நலம் நிறைந்த நாள். எல்லா விஷயத்திலும் மனநலம், உடல்நலம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமாக ஒரு நலம் நிறைந்த நாளாக உங்களுக்கு அமைகிறதுனால தைரியமாக உங்களுடைய பணிகளை மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு எல்லாத்துலேயும் உங்களுக்கு நல்ல நலமும் நல்ல ஒரு முன்னேற்றமும் கண்டிப்பாக கிடைக்கும். மகராசி பார்த்தோன்னா கொஞ்சம் ஆர்வம், 2ல் சனி பகவான் இருக்கிறவங்களுக்கு ஏதாச்சும் ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக இருந்தாலும் அந்த ஆர்வத்துக்கு தேவையான விஷயங்கள் இருந்தால் கொஞ்சம் ஆர்வமாக செயல்படும். அந்த ஆர்வத்துக்கான ஆதாயம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது.
கும்பராசி பார்த்தா கொஞ்சம் நன்மை இருந்த நாள். 1 சனி பகவான் ஜென்மசனி இருந்தால் சனி வந்து சொந்தம் இருந்தால் கொஞ்சம் நன்மையே உங்களுக்கு கிடைக்கும். அதனால் கொஞ்சம் நன்மை இருந்த நாளாக ஒரு உங்களுக்கு அமைகிறது. மேலே சன்புக்கு பார்த்தீங்கன்னா 12 சனி பகவான் 7 சனி இறுதி காலத்தில் இருக்கீங்க. பொறுமையாக இருந்தாலே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக கடைப்பிடிங்க. உங்களுக்கு எல்லா விஷயமும் உங்களுக்கு வெற்றி மேன்மை கண்டிப்பாக கிடைக்கும். பொருத்தமாக பூமி ஆண்டவர். அனைவருக்கும் இந்த நாளை இனி நாளை ஆண்ட வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.